கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, ஜனநாயகோட ரிலீஸ பத்தி நம்ம சூப்பர் ஸ்டார் தான் பிரசன்ட் சோசியல் மீடியா வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. "என்ன சார் வந்து இந்த படம் வந்து தள்ளி போகுது. இத பத்தி என்ன சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, கண்டிப்பா வந்து இந்த படம் ஃபிக்ஸ் பண்ண டேட்ல வரும்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த படத்த பத்தி எல்லாருமே வந்து ஃபேக் ரூமர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படத்த வந்து யாராலுமே ரிலீஸ் பண்ண விடாம பண்ண முடியாது. ஏன்னா இந்த படத்துக்காக விஜயும் சரி, அதே மாரி இந்த படத்துக்கான அந்த புரொடக்ஷன் ஹவுஸும் சரி பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் தயவு செஞ்சு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஏஜிஸ் புரொடக்ஷன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு தாடிகள் ரைட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து லலித் குமார் வாங்கி ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ரெட் ஜெயண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வாங்குறதுக்கும் சரி, வெளிய ரிலீஸ் பண்றதுக்கும் சரி மிகப்பெரிய அளவுல ஒரு தடையா இருக்காங்களாமா. அதுக்காக ஒரு மிகப்பெரிய பதிலடி பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து குடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த படத்த ரிலீஸ் பண்றத தடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுவாரு. படத்தோட ரிலீஸ்க்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது அப்படின்ற மாரி எதிர்பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா கேவிஎன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான அந்த பட்ஜெட் வந்து பெரிய அளவுல செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பினான்சியல் கம்பெனில தான் இந்த பணத்த வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வட்டி அப்படின்றது ஏறிட்டே தான் இருக்கும். அதனால இந்த படத்தோட ரிலீஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாரி சொல்லப்படுது. யாரெல்லாம் வந்து நம்ப ஜனநாயகன் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் குடுத்திருந்த இந்த ஒரு இன்டர்வியூ பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. சினிமாவ பத்தின இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.